ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ்கேட் சேனல்ல அடுத்ததா எடுத்துட்டு வந்திருக்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் த ஆல் நியூ ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல் வாக் அரவுண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் மற்ற எல்லாமே நான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூவில் வந்து போடுறேன். இதோட எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் வந்து டிஸ்பிளேல வந்து கொடுக்குறேன். காஸ்கேட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக்கோட டீடைல் வாக் அரவுண்ட் ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மக்களே, வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ ஆஃப் ஹுண்டாய் ஆல் நியூ ஹுண்டாய் எலக்ட்ரிக். ஸோ இப்போ 2025 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆட்டோ மொபிலிட்டி எக்ஸ்போல தான் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே அந்த ஐசி இன்ஜின் எலக்ட்ரிக் அதே அந்த ஐசி இன்ஜின் கிரெட்டாவை சிம்பிளைஸ் பண்ணி தான் இந்த கிரெட்டாவுமே வந்து அமைஞ்சிருக்கு. அதே டிசைன் லாங்குவேஜ் தான். கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து மாறி இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஹைலைட்டடாக சொல்கிறேன். எல்இடி டிஆர்எல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கனெக்டட் டிஆர்எல்ஸ், அங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ், அதாவது ஹுண்டாயோட லோகோ இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறதையும் இதுலேயே வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த க்ரீன் கலரில் ஃபுல்லாக இந்த இடத்துலையும் க்ரீனும் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தலாம் இதுதான் வந்து அந்த ஏசி அண்ட் டிசி சார்ஜிங்குள்ள போர்ட்ஸு. அண்ட் அதே மாதிரி ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடாஸ்க்கான அந்த ரேடாஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் ஏர் ஃபிளாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுற நேரம் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு திருப்பி க்ளோஸ் ஆகும். அதான் ஆக்டிவ் ஏர் ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வீடியோ இருந்துச்சுன்னா நான் அதையும் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சென்சார்ஸ்மே வந்து வந்துடுது. அண்ட் 360 கேமரா இதில் வந்து வரனால இதில் ஃப்ரண்ட் கேமரா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இதில் வந்து கிரில் வந்து வரும். இதில் ஃபுல்லாக கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் உள்ளே கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி பளபளன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நல்லா கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் வந்து பாருங்க. ஸோ இதோட பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோம்னா 42 kWh அண்ட் 51 kWh வந்து கொடுக்காங்க. அண்ட் இதோட காம்படிட்டர் யாருன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிற விட்டாரா தான். ஸோ விட்டாராவோட ஃபுல் ரிவ்யூ நம்ம காஸ்கேட் சேனல்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதையும் நீங்க போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து 61 kWh கொடுக்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் இப்போ அந்த வித்தியாசம், அந்த காம்படிஷன் வந்து வந்துருது. இதுல வந்து 42 kWh ஒரு பேட்டரியும் அண்ட் 51 kWh இன்னொரு பேட்டரியுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 kWh வந்து டிஃபரன்ஸ்ல வந்து இப்போ அந்த காம்படிஷன்ல இப்போ வந்து இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி சைட் ப்ரெசன்ஸ் வரும். இதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல 10 கலர்ஸ் விட்டாரால இதுலயும் அதே மாதிரி காம்படிட்டிவா நிறைய கலர்ஸ் கொடுக்குறாங்க. மோனோடோன், அதே மாதிரி டுவெல் டோன், அதே மாதிரி மேட் ஃபினிஷ்மே வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேட் ஃபினிஷ் எனக்கு பின்னாடி இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மேட் ஃபினிஷ் கலர். அண்ட் இதோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த வீல் ஆர்ச் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே அந்த ஏரோடைனமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ், பேக்லயும் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீல் ஆர்ச் வந்து அதே எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வருது. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசி இன்ஜின் கார்ல எப்படி இருந்துச்சோ அதே அந்த சைடு தான். லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 1.6 மீட்டர்ஸ் அண்ட் வித் வந்து ஆல்மோஸ்ட் 1.7 மீட்டர்ஸ். சைட்ல வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் ஓஆர்விஎம்ஸ் வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 கேமராவோட சைட் கேமரா இங்கே வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி பேசிவ் என்ட்ரி வந்து கோ டிரைவர் சைட்ல வந்து இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இங்க மேலே வந்து ரூஃப் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டுவெல் டோனா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடியும் பார்க்கலாம் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிறத. அண்ட் அதே மாதிரி ரியர் பிரசன்ஸ் பார்த்தோம்னா மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ் பேக் ஃபினிஷ். இதில் வந்து ஒரு பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷர் அண்ட் வைப்பருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. கனெக்டட் எல்இடி டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் மாதிரியான ஒரு டிசைனுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே கிரெட்டாக்கான பேட்சிங். ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா கனெக்டட் எல்இடி டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரெட்டாக்கான பேட்சிங். இங்கே வந்து நம்பர் பிளேட்கான ப்ரெசன்ஸ் அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் பேக்கிங் கேமரா. இந்த ஹுண்டாய் பேட்ச் வந்து இப்போ அந்த கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்து மேலே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளதான் அதோட சிம்பிள் வந்து இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லயும் ஃப்ரண்ட் பம்பர்ஸ் மாதிரியே அதே மாதிரி யூனிஃபார்மா அந்த பம்பர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல பிரெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ்ல உங்களுக்கு அந்த பம்பர்ஸ்மே வந்து கிடைக்குது. ரிவர்ஸ் பேக்கிங் சென்சார்ஸ் அண்ட் இங்கே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ்க்கான அந்த ப்ரொஜெக்ஷனுமே வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு மேசிவான ஒரு பூட்மே உங்களுக்கு கிடைக்க போகுது. 40-60 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட்கான அந்த ட்ரையாங்கிள். அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்டெப்னி டயர்ஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான்.
ஸோ ஆப்வியஸ்லி காஸ்ட் கட்டிங் தான். இங்கே வந்து உங்களுக்கு ரீடிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் அதோட சப்வூஃபர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு பார்சல் ஷெல்ஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இன்டீரியர்ஸ் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பானட் கீழே வந்து ஒரு ஃப்ரங்க்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல புல்லப் அப்படிங்கிறது எடுத்தால் இந்த பேட்டரிக்கான ஆக்சஸ்மே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஈவிங்கிற அந்த பேஜிங் வந்து இருக்குது. இன்சுலேஷன் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட இன்ஜின் பேன்னு சொல்ல மாட்டேன், இப்போ வந்து எலக்ட்ரிக்குங்கிறனால. ஸோ இதில் ஃப்ரங்க் அண்ட் அதோட மோட்டார்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிரெட்டா எலக்ட்ரிக்கோட இந்த டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசிவ் கீ என்ட்ரி, அதே மாதிரி மேனுவல் கீ ஃபாப்மே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே டோர் பேட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் இங்கே வந்து 1 and 2 மெமரி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரெட்டா எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போஸ்க்கான அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே 1 லிட்டருக்கான பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் இன்னொரு பாட்டில் ஸ்டோரேஜ்மே வந்துருக்கு. குட்டியான ஒரு மேகசின் ஹோல்டர் அண்ட் ஏடாஸ் ஃபங்க்ஷன் இருக்கனால உங்களுக்கு அந்த லேன் அந்த சைடு சேஞ்ச் இண்டிகேட்டருமே அந்த சைடு ஓஆர்விஎம்ஸில் வந்து வரப்போகுது. ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு பாலிகானல் ஷேப்பில் வந்து இந்த ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்மே வந்து கனெக்டடாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. எதாவது ஸ்டிக் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ட்வீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது பேடல் ஷிஃப்டர்ஸில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கான அந்த இது ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்துக்குள்ள செட்டிங்ஸுமே வருது. அண்ட் இங்கே வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பை ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட கியர் செலக்டர். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் பார்க், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவ் பை ஒயரில் உங்களுக்கு இந்த கியர் செலக்டர் வந்து ஒர்க் ஆக போகுது. அண்ட் இந்த இடத்துல சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு அதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கிடைக்க போகுது. இந்த இடத்துல சென்டரில் அசார்ட்கான ஸ்விட்ச், மற்ற ட்ராக்ஸ்க்கான அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்கான அந்த ஸ்விட்சஸ் வந்து எல்லாமே ஹாப்டிக் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் புஷ் அதுக்குள்ளே எல்லாமே வந்து இங்கே ஃபிசிக்கல் பட்டன்ஸாக வந்து இருக்குது. டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்குள்ள ஸ்விட்சஸ்மே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே உங்களுக்கு கிடைக்குது. சென்டரில் ஏசி வென்ட்ஸை சுற்றி இந்த பிரஸ்ட் அலுமினியம் வந்து பாஸ் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஹுண்டாய் எலக்ட்ரிக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ இருக்கிற ஹுண்டாயோட அந்த ஐசி இன்ஜின் ஸ்பெக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் சென்டரில் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்பீக்கர்ஸ்மே வந்து கிடைக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ், அதில் வந்து எஸ்ஓஎஸ், இதில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி ப்ளூலிங் கனெக்டிவிட்டி எல்லாமே வருது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜ் பேனராமிக் சன்ரூஃப். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸ் வந்து 2 எல்இடிஸில் வந்து கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி ஏர் பேக்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சன்வைசரில். இங்கே வந்து டிக்கெட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இங்கே சென்டருக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பி-C, யூஎஸ்பி-A அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சாக்கெட்டுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே வந்து இருக்குது. அதே மாதிரி சென்டரில் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் ஷேப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் நல்லா பக்கெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆனோடனே இந்த இடத்துல லைட் எரியுற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. ஸோ சென்டரில் இப்போ நான் சொன்ன மாதிரி கியர் செலக்டர் எதுவுமே வரப்போதில்லை. ரோட்டரி டயரில் உங்களுக்கு ட்ரைவ் மோட்ஸ், ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட்ஸ் வந்து வரப்போகுது. ஆட்டோ பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்ஸ், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே வந்து 360 கேமராக்கான அந்த ஸ்விட்ச்மே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ்மே வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும் போது 2 கப் ஹோல்டர்ஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங்கான அந்த லைட்ஸ் வந்து சுற்றி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் அண்ட் அந்த ப்ளூ, அதாவது காரோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக வந்து ப்ளோவருமே வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கூல்டு பாக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே வந்து ஆம்பியன் லைட்டிங் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான். அண்ட் இதோட தை சப்போர்ட் பாருங்கள், நல்லாவே தை சப்போர்ட், அடிக்குவேட் நீரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹெட்ரூம் நான் வந்து காமிக்கிறேன். நல்ல ஒரு ஹெட்ரூமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து டில்ட் மட்டும்தான் இருக்குது, டெலஸ்கோபிக் வந்து இல்லை.
அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராப்பர் டெட் பெடல்ஸ் உங்களுக்கு வந்து பிரேக் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிலேட்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் உங்களுக்கு ஏடாஸ்குள்ள அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும், சென்சார்ஸ்லாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மோடு அந்த ஆப்ஷனுமே வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹுண்டாயில். ஸோ இப்போ கிரெட்டாலே வந்து அந்த பாஸ் மோட் இருக்கும். ஸோ பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். அதையும் நான் பின்னாடி போயிட்டு காமிக்கிறேன். பின்னாடி இருக்க கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன் பிளைண்ட்ஸுமே வந்து இப்போ ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல டச். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூயிஷ் ஷேட். ஸோ இந்த ப்ளூயிஷ் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு மாதிரி க்ரீம் அண்ட் இது க்ரீம் கலர் தான் இந்த லைட்டிங் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச், அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ், இங்கே போஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ், இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் இன்க்ரெஸ் வந்து பார்ப்போம். இங்கே வந்து ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ், 3 ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு வந்து கொடுக்கல. அது ஒன்று மட்டும் இங்கே குறைப்படுது. மற்ற எல்லாமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நான் இன்க்ரெஸ் போனேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஷெல்ஃப்மே வந்து கிடைக்குது. பார்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப எதனால வச்சு சாப்பிட்டுக்கலாம். 3.5 kg வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து பென் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு, நான் இப்போ ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நார்மலாக உட்கார பேசஞ்சர் வந்து நல்லாவே ஸ்பேஷஸாக வந்து உட்காரலாம். ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் இப்போ வந்து போட்டுறேன். அண்ட் சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட், 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸுமே 3 பேருக்குமே சீட் பெல்ட்ஸ் வந்து கிடைக்குது. சென்டரில் ஹம்ப் ரொம்ப பெருசாக இல்லாதனாலும் உங்களுக்கு இனிமேல் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரியர் ஏசி வென்ட்ஸ், 2 USB சாக்கெட், இங்கே வந்து மொபைல் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நான் அந்த சைட் போயிட்டு உட்காறேன். இந்த பாஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ப்ரெஸ் இட், இட்ஸ் கோயிங் டு மூவ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களா இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து நல்ல ஸ்பேஷஸாக வந்து உட்காரலாம். ஸோ இதுதான் கிரெட்டா எலக்ட்ரிக்கோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ரீடிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் லைட்ஸ் வந்து இருக்குது. இங்கேயுமே ஹேண்டில்ஸ் வந்து இருக்குது எக்ஸப்ட் டிரைவர் சைட். மற்றபடி நல்லா ஸ்பேஷியஸான கேபின். அந்த டிஎல்ஓ ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு வருது. ஸோ மக்களே, இந்த ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். காஸ் கேட்டில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.